கொள்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 வருஷத்திலும் கர்த்தர் எங்களை குடும்பமாக ஏசப்பா இந்த நாள் வரையிலும் பாதுகாத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தில் சில போராட்டங்கள் வந்தபோது எங்களை கைவிடாதபடி கர்த்தர் நடத்தினார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜூலை மாதம் எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சகோதரி விபத்துக்குள்ளாகி அவள் பயங்கர மரணத்துக்கு எதுவாக போராடி கொண்டிருந்தா. நம்ம சபையிலையும் எல்லாரும் அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாட்களில் கர்த்தர் அவளுக்கு நல்ல விடுதலை கொடுத்து அவளுடைய வீட்டில் எல்லா கடமைகளை செய்யக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்தி என் சாட்சி. கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன சாட்சி அந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். எனக்கு மகளுக்கு ரெண்டாவது மூத்தது ஒரு ஆண் பிள்ளை பிறந்து 3 வயசுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு குழந்தைய கர்த்தர் தந்தார். அது அண்ணா ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்து சோமா வீட்டில் வந்தோம். 3வது மாதம் திடீரென்னு அவளுக்கு ஒரு பயத்தின் ஆவி பிடிச்சி அதுலேருந்து கொஞ்சம் நல்லா கஷ்டப்பட்டு பயந்தா. அப்போ திடீரென்னு சுனிலும் வீட்டில் இல்லை, மேலே அதுவும் வீட்டில் இல்லை, நானும் என் பிள்ளைகளும் தான் உண்டு. அப்போ சொல்லுவோம், அம்மா அந்தங்க ஒளி அடிச்சுட்டு 3 பேர் போறாவான்னு பயந்து கரைஞ்சி நாங்கள் அதில் அழுதுட்டு மாதத்தில் அழுகு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். பண்ணுனேன். கிருத்தராஜ் அவருக்கும் பண்ணிவிட்டு ஒரு சுனிலட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அவன் சொன்னான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி செல்லுன்னு. நான் உடனே பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் நான் வண்டியில் போயிட்டே இருக்கேன்னு சொன்னார். புறப்படப்படாட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா ஃபோனை கையில் கொடுன்னு சொன்னார். பிறகு ஃபோனை கையில் கொடுத்தோன்னே ஜோம் பண்ணோன்னா அங்கே இருந்த ஆவி எழும்பி பயங்கரமாக அலறி ஓடிச்சு. ஆனாலும் கூட அவன் நல்லா தூங்கினா. சர்ச்சில் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஜோம் பண்ணி நல்லா தூங்கி 2 மாதம் கழித்து வீட்டில் கொண்டு விடலான்னு சொல்லி நிர்மலைட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த சர்ச்சைக்கு போகிறதுனால அவனும் வீட்டில் ப்ரேயர் பண்ண எனக்கு பயமாட்டு தான் இல்லை. ஆனாலும் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார், பயராத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எப்படி எங்களையும் ஜோம் பண்ணிவிட்டு பாஸ்டர்னு வீட்டுக்கு கொண்டு விடுன்னு சொல்லி நான் 111வது நாளில் கொண்டு விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மறுமையும் வண்டியை கொண்டு விட்டுட்டு திங்கக்கிழமை காலத்தை நான் வீட்டுக்கு வந்தேன். அடுத்து வந்துருச்சுன்னா அம்மா பாஸ்டர் ஆண்டி வேலைக்கு போ, இனி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே போய் வேலை செய்து 15 நாளை வேலை செய்து முடிஞ்சு அதே புதன்கிழமை காலத்தை மாமியார் எல்லாம் இந்த பாலுகாப்பு வீட்டுக்கு போயிருக்கு. இவ பிள்ளைகளை வச்சுட்டு ஒத்த இருந்தாலும் திடீரென்னு முகசிலாசிருக்க ஜபம் வந்தோடனே இவ தலையில் கை வச்சு ஜோம் பண்ணிச்சோன்னா வச்சோடனே எழும்பி குழந்தைய பக்கத்தில் ஒரு முஸ்லீம்கார அவங்க வீட்டில் கொடுத்துட்டு ஒரே ஓட்டமாக அவங்க ஃபோன் பண்ணி சத்யா உன்ன மரும ஓடி வா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பாலுகாப்பு வீட்டும் போகாமல் வழியில் பிடிச்சி எப்படியெங்களும் மருமகனு ஃபோன் பண்ணிச்சு. அவர் காரில் கொண்டு இங்கே இருத்தி ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் மறுபடியும் பாஸ்ட் வீட்டில் வேலைக்கு போனேன். அப்போ திடீரென்னு விட்டுக்கிட்டு போனேன். திடீரென்னு ஒரு இடுப்பில் ஒரு வலி அப்போ ஆஸ்பத்திரியில் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு அவங்க ஸ்கேன் எடுக்கன்னு சொல்லிச்சுன்னா 3000 ரூபா ஆகும். வேண்டாம், நம்ம அந்த பெண்கள் கூட்டத்துலேயும் செவ்வாய் கூட்டத்துலேயும் ஜோம் பண்ணி விடுதலை கிடச்சி. அப்புறம் இந்த டிசம்பர் மாதம் திடீரென்னு என்னென்னா எனக்கு ஒரே வாந்தியும் வயிற்று போக்க எல்லாம் இருந்து. அப்போ சுனில் நார்கோயில் வேலைக்கு போனால் என் வீடாக இருந்தா. அது சுனில் ஒன்று அம்மா குழஞ்சி கிடக்கு, என்ன பண்ணும், அது நீ ஆஸ்பத்திரி கொண்டு பார்க்க நான் சாயங்காலம் வரேன். நான் பிறந்தல ஆஸ்பத்திரி போய் குளுக்கோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க சொல்லிச்சுனும் அது ரொம்ப கூடுதலாக இருக்குது, மகனை வர சொல்லணும். அப்படி நான் ஒரு 11 மணி முழிச்சிட்டு நினச்சேன். ஆண்டோரை நான் இன்னி உமக்கு சித்தம் எப்படின்னு அது நீ அன்னைக்கு செய்த நன்மை ஏன் சொல்லலை, அதுதான் ஒன்றே இப்படி போட்டு வாட்டியேன்னு. அப்போ நான் இந்து குடும்பத்திலேன்னு பிறந்தவா, திருமணம் ஆகி எனக்கு கணவன் இழந்தோன்னா திடீரென்னு ஒரு பலவீனம் காலில் ஒரு தகுடு எடுத்தேன். இல்லை ஒரு பொண்ணு போல் இஞ்ச கொண்டு பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணி மனைவி எல்லாரும் ஜோம் பண்ணணும், விசுவாசி எல்லாம் ஜோம் பண்ணி என்னை விடலை தந்தா. ஆனால் நான் அதை சாட்சி செல்லாதனால ஆண்டவர் உணர்த்துறேன். அதுக்காக நன்றி. ஜெபித்த எல்லாரும் பாஸ்டர் பண்ணி எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி தாழ்த்தி. ஆமென். கர்த்தர் செய்த அற்புதத்திற்கு எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாம மகிமைப்பட கடவுள். செப்டம்பர் மாதத்தில் எனக்கு ஒரு மரணக்கெட்டு என்னை சூழ்ந்திருந்துச்சு. ஆனால் கர்த்தர் எந்த தீமைக்கு ஆட்கொள்ள விடாமல் இந்நாள் வரை என்னை பாதுகாத்து வழிநடத்துவார் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகளுக்கு 10th 11th 12th மார்க் ஷீட்டு தொலைஞ்சிடுச்சு. ஆனால் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜில் கொடுத்துருந்தேன். ஆனால் காலேஜில் என்ன சொன்னாங்கன்னா நான் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கல, செராக்ஸ் தான் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வாரம் மட்டும் மிகுந்த பாரமாட்டு இருந்துச்சு. என்ன பிள்ளையோட மொத்த சர்டிஃபிகேட் நான் தொலைச்சிட்டேன்னு ஒரே பாரமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம சபையில் ஆன்லைன் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. மார்னிங் 5:30 6:30 வரை, ஈவினிங் 7 to 8 வரை.
அந்த ப்ரேயரில் ஒரு நாள் நான் அட்டன் பண்ண என்னோடய பாரத்தை நான் விண்ணப்பம் கேட்டிருந்தாங்க. என்னோடய விண்ணப்பம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவங்க சுஜி சகோதரியும் மற்ற சகோதரங்க எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. அவங்க நாங்கள் நல்ல நம்பிக்கை தந்தாங்க, கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும் இப்படி நம்பிக்கை தந்தாங்க. மறுநாளில் அதே காலேஜில் நான் போய் அங்கே அந்த தொலைஞ்ச சர்டிஃபிகேட்டை கண்ணில் காண்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆன்லைன் ப்ரேயரில் இது மட்டும் இல்லை, நிறைய காரியங்கள் வேண்டுதல் எனக்கு நடந்திருக்கு. இதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த வருடம் முழுவதும் தொடக்கம் முதல் இறுதி வரை என் குடும்பத்தை என்னையும் கண்மணி போல பாதுகாத்து எந்த தீமைக்கும் எந்த பொல்லாப்புக்கும் இடம் கொடாமல் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருகிற வருடம் புது வருடத்தில் ஆவியின் பலனில் புது பலன் திடன் கொண்டு எழும்பவும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து இனி உள்ள நாட்களிலும் நல்லபடியாக நடக்கவும் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்க. எண்ணாகமம் 6:24 படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுது என்று சொன்னது போல் எங்கள் குடும்பத்தை கடவுள் எல்லாரையும் எங்கள் குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து பெருக செய்யணும். எங்களுக்காக ப்ரேயர் செய்த பாஸ்டருக்கும் ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆமென். கர்த்தர் செய்த அற்புதத்திற்காகவும் அனுகூலத்திற்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அடியநேசரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கூட ஓடி நன்றி செலுத்துகிறோம். ஓணத்து அண்ணன் நானும் என் மகளும் சர்ச்சைக்கு வந்து கொண்டு நாங்கள் சாப்பிட்டு கொண்டு என் மகனுக்கும் மகளுக்கும் சுகம் இல்லாமல் இருந்து நாங்கள் அந்த இடத்துல மகனை பார்க்க போனோம். குளச்ச உடையார் வள சைடு போயிட்டு நாங்கள் திரும்பி வரும்போது குளச்ச வசாண்டுக்கு முந்தி எங்களை பின்னால் 3 பையன்மார் சாமியார் மடத்திலிருந்து சின்ன பையன்மார் 20 வயசு இப்படிப்பட்ட பையன்மார் லைசன்ஸ் இல்லாத அதுவும் வந்து என மகளுக்கு வண்டியில் பின்னால் இடித்து எங்கள் 2 பேரையும் தூக்கி அங்கே ரோட்டில் வீசி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விழுந்து படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் எங்களை தூக்கி கொண்டு சைடில் ஓரத்தில் கொண்டு இருத்தினார்கள். நாங்கள் அந்த இடத்துல என் மகளை எங்களுக்கு தலை அடி எல்லாம் நல்ல அடி ஒரு சைடு, அவளை தூக்கி ஒரு வைத்தியனை விட்டு கொண்டு போயிட்டு வீட்டில் ஆட்டோ பிடிச்சு கொண்டு போவேன்னு சொன்னார்கள். அந்த இடத்துல நான் சவுண்டு போட்டு அழுதுண்டு கிடந்து அந்த நேரத்தில் எங்களை ஏசப்பா நான் என்ன செய்ய, நான் எங்கள் குடும்பமே இன்னும் போச்சு, படுக்கையில் நடந்தால் என் மகன் என் புருஷன் நான் 3 பேரும் ஒரு படுக்கையில் கிடக்கும்போது யார் எங்களை நேசிக்குதுன்னு மனத்தில் என்னை வாழ்க்கை முடிஞ்சுன்னு சொல்லி அழுதேன். அந்த இடத்துல ஒரு ஆஸ்பத்திரியில் என் மகனுக்கு என் மகன் ஃபோன் பண்ணி மகனை விழித்து அவன் வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் இந்த குளச்ச ஆஸ்பத்திரியில் கொண்டு போச்சுன்னா அவனுக்கு ஆளுவ வந்து வேண்டாம் நாங்கள் வீட்டில் ஆட்டோ பிடிச்சி கொண்டு போவேன்னு சொன்னார். அந்த இடத்துல என் மகன் வந்து வேண்டாம் நாங்கள் ஒரு ஆஸ்பத்திரியை கொண்டு போய் ஆம்புலன்ஸ் பிடிச்சி நாகூரில் கொண்டு போய் எங்களை ஸ்கேனில் எடுக்க கொண்டு போயிருந்து ஸ்கேன் எடுத்து கொண்டு பார்க்க போன இடத்துல தலையடி எல்லாம் எனக்கு இந்த இடத்துல ஒரு எலும்பு கிராஸ் ஆகி அடியெல்லாம் பட்டு தலையடி வாந்தி 1 வாரம் வாந்தியாக இருந்து குளுக்கோஸ் அடைச்சிட்டு நான் இருந்தேன். அவளுக்கு ஒரு சைடுக்குள்ள தலை முதல் இந்த ஒரு சைடெல்லாம் அடிபட்டு இருந்து அந்த இடத்துல ஏசப்பா வீட்டில் எல்லா இடமும் போய் ஒரு ஸ்கேனுக்குள்ள ரூபா தான் அவங்க கொடுத்தனோம். அடுத்து ஆம்புலன்ஸ் ரூபா ஒன்றும் கொடுக்க முடியாது. அதுபோல் உடனே அவங்க ஆளுவை கொண்டு போய் விட்டுனோம். அவங்க போச்சு. எங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு எல்லாம் எங்களுக்கு நிறைய செலவு இருந்து நாங்கள் அதை செய்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வண்டி அங்கே தான் கிடந்திருந்து வீட்டில் வந்து இந்த கிருத்தாஸ் பிரதர்கிட்ட என் மக சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்லி பாஸ்டர் மகன் எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து அந்த நாளில் எங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நான் வாந்தி பண்ணி என்னை எழும்பி இருக்க முடியாது, அந்த அப்படி இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணிச்சு, நீ ஏசப்பா எங்களை எந்த சத்துருக்கும் ஒப்பு கொடுக்காத நான் அழுத ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்களை தூக்கி விட்டு இந்த சபையில் நான் வந்து ஒரு சாட்சியை என்னை நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடாகோடு நன்றி. இந்த 1 வருஷமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து எந்த சத்துருவும் ஒப்பு கொடுக்கல. அதேமாதிரி முந்தின மாதம் என் மகன் வண்டி இடிச்சு நாங்கள் இடிச்சு விழவுக்கு முந்தின மாதம்
இந்த சபைக்கு வர வந்து அவனும் விழுந்து கை ஒடிஞ்சு ஆஸ்பத்திரியில் நவரோல் ஆஸ்பத்திரியில் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் பாரு எல்லாரும் ஜெபம் அடிச்சுன்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிய பாஸ்டர் மகனுக்கெல்லாம் நன்றி சொல்லிய தேவாதி தேவனுக்கு நன்றி. கடைசி வரை இன்னும் எங்களுக்கு ஜெபிக்கும்படி கேட்டு தாழ்மையாக. ஆமேன். இன்னைக்கு காணிக்க பாட்டு பாடினாங்க பாருங்க, அந்த சகோதரியுடைய தாயார் அவங்க குடும்பத்திற்கு வந்த எல்லா மரணக்கட்டுக்கும் கர்த்தர் அவங்களை விலக்கி பாதுகாத்தபடியினால் எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டு சபை கொடுத்த வாக்குத்தத்தம் பராக்கிரமசாலியாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த ஆண்டில் கர்த்தர் இறுதி நாட்களிலே என்னை ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எனக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் தேவன் நன்மை செய்திருக்கிறார். குறிப்பாக என்னுடைய இளைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் கொடுத்தார். என்னுடைய மூத்த மகனுக்கு நல்ல ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இந்த ஆண்டு சொல்ல முடியாத பல நன்மைகளை தந்து, குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் இறுதி நாட்களில் கர்த்தரை இன்னும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் துதிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனால் இப்போ இந்த ப்ரமோஷன் கிடைச்சனால கொஞ்சம் ஊழியம் குறைவு. ஆனால் கர்த்தர் சித்தமாக நான் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்த மேயோட என்னுடைய பதவி காலம் முடியும். அதுக்கு பிறகு கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் கொடுக்கிற நேரத்தை கர்த்தருக்காக நான் பயன்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக, கர்த்தர் கொடுத்த எல்லா விடுதலைக்காக நாம் ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குறிப்பாக என்னுடைய மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பிள்ளைக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுக்கும்படி சபையர் அனைவரும் நாம் ஜெபம் பண்ணுவோமா? சீக்கிரம் ஆண்டவரே நல்ல பலனை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதமான விடுதலை இன்னும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு சாட்சியை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு சகோதரி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, எனக்கு மைக்கு பிடிச்சாச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புகிற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பெயர் எம் ஆரோக்கிய விஜி. எனது ஊர் குளச்சல். நான் கடந்த 2022 ஆண்டு முதல் இயேசு நம்மோடு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். எனது கணவர் கடல் தொழில் செய்து வருகிறார்கள். 2022 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலே உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். அன்று என்னுடைய ஜெப விண்ணப்பம் என்னவாக இருந்தது என்றால், இந்த மாதம், அதாவது அந்த நவம்பர் மாதம் கடல் தொழில் மிகவும் குறைவாக இருக்கும். ஆனால் என்னுடைய தேவைகள் எல்லாம் நடைபெறணும். நான் கடன் வாங்கக்கூடாது. என் கணவர் செய்யும் தொழிலை ஆசீர்வதிங்க ஏசப்பா என்று நான் ஜெபித்தேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அந்த மாதம் தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்க உதவி செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக எங்கள் மாமா மனைவி, எங்களுடைய அத்தை, அவங்க ஓமன் நாட்டிற்கு வேலைக்கு போனாங்க. அங்கே அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்போது நாங்கள் பர்னபாஸ் பிரதர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணினோம். அந்த மாதமே அவங்க ஊருக்கு வந்து சேர கர்த்தர் உதவி செய்தார். இதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன்னு சொன்னாங்க. எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் செய்த எல்லா அற்புதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவங்களுடைய உறவினர் அவங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த உபவாச ஜெபத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணோம். அந்த விசா பிரச்சனை, வீட்டில் ரொம்ப கொடுமைப்படுத்தி ஊருக்கு வரவிடாமல் அவங்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்தி வைத்திருந்தாங்க. அந்த காரியத்திலே கர்த்தர் இடைப்பட்டு அவங்க ஏற்ற நேரத்தில் இந்தியா வந்து சேருவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காகவும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு இப்போது நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் சொல்ல இருக்கிறோம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் நம் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.